யார் நீங்க? சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 எங்களை கும்பல் ஏங்க, தூக்குறாங்க சார் ப்ளீஸ் இங்கலாம் சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் 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 கெஞ்சி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஃப்ரெண்டோட சித்தப்பா போலீஸ் தான். நீங்க பயப்படாதீங்க. போலீஸ் கோர்ட்டு மேலே உள்ள நம்பிக்கைலாம் போயிடுச்சு சார். இப்போ எங்கள் 2 பேரையும் கொல்ல துரத்துறதே ஒரு சில போலீஸும் அரசியல்வாதிகளோட சப்போர்ட்லேயும் தான் சார். அந்த பையன் தூங்குறான் பாருங்க. நான் சொல்றவரு ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட விஷயத்த சொல்லி இங்கேயே வர வச்சிடுறேன். நீங்க வேணா இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இப்போ சரியா வராதுடா. உன் சித்தப்பா நம்பர் மட்டும் கொடு, நான் பேசிக்கிறேன். 10:30 மணிக்கு மேலெல்லாம் கோட்டரா போட்டு அவர் படுத்து வர்றா. டேய், அவர் நல்லவரெல்லாம் பில்டப் கொடுத்து வச்சிருந்தா தண்ணி அடிச்சா கெட்டவரா? அப்படி சொல்ல வரல. சரி விடு, நான் 100 டயல் பண்ணி பேசிக்கிறேன். இரு, இப்போ எதுக்கு நீ உதவி பண்ண துடிக்கிற? டேய் பாவண்டா, ஹஸ்பண்ட் துரத்துறாங்கன்னு 7 வயசு பையனோட. எதுக்கா? அதை கேட்கல. என்னவா இருந்தா என்னப்பா? ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்தில். கதிரு, ஒரு நிமிஷம் நிறுத்து. இதெல்லாம் சோசியல் மீடியா ரைட் அப்புக்கு வேணா நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து உதவி கேட்குற மாதிரி கேட்டு திருடிட்டு போயிடுறாங்கடா. பயமுறுத்தாதரா? பயமுறுத்தல. இந்த காலத்தோட தம் ரூல் என்ன தெரியுமா? நீ வாழணும்னா எல்லாத்தையும் சந்தேகப்படு. இவன் வேற பயமுறுத்தி விட்டான். பணம் எல்லாம் வேற இந்த பேரோட தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சும்மா தான் ஃபைல் ஒன்று தேடி வந்தேன். ஃபோன் பண்ணேன், எடுக்கல. பிஸியாக இருப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், நாங்கள் கிளம்புறோம் சார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? எங்க? இல்லை, பெங்களூரில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அவங்க அப்பாவும் போலீஸ் தான் சார். சரி, ஒரு 10 நிமிஷம் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் கார் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து உங்களை நானே பெங்களூர் பஸ் ஏற்றி விட்டுறேன். ஓகேவா? சரி, ஓகே சார். உன் பேச்சை கேட்டேன் பாத்தியா? சங்கடப்பட்டாங்கடா. ஆமா, அவ பார்க்க எப்படி இருப்பா? டேய், அவங்களே பாவண்டா. எப்படி இருப்பான்னு தான் கேட்டேன். ஓகேவா இருக்கா? அதான். ஏய் டேய், இப்போ கூட உன் சப்கான்சியஸ் மைண்டில் ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பொய் சொல்லாத. டேய், நம்மளாம் என்ன யோசிப்போன்னு தெரியாதா? இதே ஒரு ஆம்பளை உதவி கேட்டிருந்தா கழுத்தை காட்டி அடிச்சு விரட்டி விட்டுருக்க மாட்டேன். சட்டையில் இருக்கிற அழுக்கு மண்டையில் ஏறுறதுக்குள்ளே போய் விட்டுருப்போ. டேய், நல்லது சொல்கிறேன்னா நல்லது மட்டும் சொல்லு. நீ அசிங்கமாக யோசிக்கிறதெல்லாம் நானும் யோசிப்பேன்னு சொல்லி கரெக்ட் பண்ண பார்க்காத என்ன? பாய். ஒத்துக்கவே மாட்டாங்களே. என்ன வேணும்? ஒரு பொம்பளை இந்த ஏரியாவில் தேடிட்டு இருக்கோம். அதான் இங்கே இருக்காளான்னு பார்க்க வந்தோம். அப்பெல்லாம் யாரும் இல்லைங்க.
என்னன்னு கேட்காம இப்படி தான் கதவை சாத்துவியா? அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அண்ணே எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குண்ணே, தேடி பார்த்துடலாம். தாராளமாக தேடிக்குங்க. டேய் வேணாம். தேடிக்கிறோம். ஹலோ, உள்ள என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கா தலைவலின்னு. டவுட்டை கிளியர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இருங்க. சந்தியா, சந்தியா. யாரா இது? சரி மேடம். ஏய் வாங்கடா. டேய் யாரா அவங்கெல்லாம்? ஏதோ ஒரு பொம்பளை தேடி வந்திருக்கானுங்க. அதுக்காக நான் தான் உள்ள தூங்குறேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களாமா? அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. நல்லவங்களா இருப்பாங்களா? அவங்களுக்கு போய் வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்க. தம்ரூல், இந்த உலகத்தில் யார் சரி தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆ? நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம் நீங்கள் போட்ட டவுரியில் தான் காம்பன்சேட் பண்ணேன். திருடு போனதை டவுரின்ற திருட்டில் காம்பன்சேட் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஏய் லூஸு, இப்படி ஃபிலாசபி பேசி தான் ஏமாந்து உட்காந்துருக்கேன். சரிடா, ஆனால் உண்மையிலேயே ஹெல்ப் தேடி வர பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், அவங்க எதுக்கு தேடுறாங்க? அண்ணா, நம்ம அண்ணன் விட்டான்டா போன மாதம் ஹெல்ப் கேட்குற மாதிரி வந்து திருடி இருக்கனே. ஒரு பொம்பளை 10 வயசு கீழே இருக்கிற பையன் இல்லை ஒரு பொண்ணோட வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி வந்து திருடுறதான் இவங்க வேலை. அது ஒரு நெட்வொர்க். இந்த ஏரியாவில் தான் பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து இருந்துக்கங்கண்ணே. ஒரு லேடி 8 வயசு பையனோடையா? ஆமாம். நீ ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு முன்னாடி நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா அங்கே ஒரு லேடி அவங்க பையனோட நின்று என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கடா. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்கள என் பெட்ரூமில் தான் வச்சுருந்தேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் உன்கிட்ட சொல்லலான்னு அவங்க கேட்கும்போது கூட பெட்டுக்கு அடியில் மறைச்சி வச்சுட்டு தான் கதவை திறந்தேன். ஏய் என்னடி சொல்கிற? ஐயோ, டேய் பூட்டுடா. எடுத்துட்டு வா. வா வா வா. டேய் வேகமாக பூட்டுடா, பயமாக இருக்குடா. ஏய் கொஞ்சம் அமைதியாடுறி. ஏய் வேகமாக பூட்டுறா, சீக்கிரம்டா. இரு இரு. போலீஸை கூப்பிடுவோமா? இருடி. இல்லை அந்த அண்ணாவை கூப்பிடுவோமா? ரவுடி அண்ணா.